ஓம் சாந்தி. புருஷார்த்தம். இன்று பாபா கூறுகின்றார், குழந்தைகளே, டிராமாவினுடைய ஒவ்வொரு காட்சியையும் பார்த்தாலும் அதனுடைய ஒவ்வொரு வினாடியிலும் சுயத்திற்குத்தான் நன்மை என அனுபவம் செய்கின்றீர்களா? அல்லது கொஞ்சம் அதிகமான குழப்பம் ஏற்பட்டு விடுகிறதா? குழப்பம் ஏற்பட்டு விடுகிறது என்றாலே நிச்சயத்தின் சதவிகிதத்தில் குறைபாடு இருக்கிறது என்பதுதான் அர்த்தம். பாருங்கள் குழந்தைகளே, வெற்றியினுடைய ஆதாரம் அன்பு, மேலும் நம்பிக்கை. மேலும் எப்பொழுது குழந்தைகள் நீங்கள் உண்மையான உள்ளத்தோடு ஒரு பரமாத்மா தந்தையோடு தான் அன்பு செய்கிறீர்கள், மேலும் 100% நிச்சயம் கூட வைத்திருக்கிறீர்கள் என்றால், ஒரு வினாடியிலும் கூட மிகவும் குறைவான சமயத்தில் குழந்தைகளாகிய உங்களுடைய வெற்றி 100% ஆகிவிடுகிறது. எப்படி யாராவது சிறிய குழந்தை தந்தையின் கூடவே எங்கேயாவது போகிறது, மேலும் வழியில் போகும் வழி அது நடப்பதற்கு லாயக்காக இருப்பதில்லை என்றால் அது பலமாக தந்தையினுடைய கையை பிடித்து கொள்கிறது என்றால், தந்தை கூட விரைவாக அதை தன்னுடைய மடியில் எடுத்துக்கொள்கின்றார். மேலும் பல முறை தந்தை குழந்தைகளை அப்படிப்பட்ட வழியில் நடக்க விடுகின்றார், மேலும் குழந்தைகளுக்கு சக்தி வர வேண்டும் என்பதற்காக. ஆனால் பின்னரும் கூட தந்தையினுடைய கவனம் குழந்தைகளின் மீது 100% இருக்கிறது. மேலும் குழந்தைகளுக்கு எங்கேயும் துளி அளவு கூட காயம் ஏற்பட்டு விடக்கூடாது, குழந்தை விழுந்து விடக்கூடாது என்ற கவனம் இருக்கிறது. ஏனென்றால் தந்தைக்கு தெரிந்திருக்கிறது, குழந்தைகளுக்கு பாதுகாப்பு கொடுப்பதற்கான பொறுப்பு என்னிடம்தான் இருக்கிறது, என்னிடம் மட்டும்தான் இருக்கிறது. மேலும் ஒருவேளை குழந்தை இதை யோசிக்க தொடங்கி விடுகிறது, நான் எப்படி இந்த வழியை கடப்பேன் என்றால், தானாகவே தந்தையினுடைய கை மேலும் துணை விலகி போய்விடுகிறது. மேலும் அது தன்னுடைய பொறுப்புதாரியாக தானே ஆகிவிடுகிறது. லௌகீகத்தில் கூட தந்தையினுடைய அன்பு குழந்தைகளுடைய கம்பேரிஷனில் அதிகமாக ஏற்படுகிறது. குழந்தைகளோடு ஒப்பிடும்போது தந்தைக்குத்தான் அன்பு அதிகமாக இருக்கிறது. குழந்தைகள் எதுவரை தந்தையினுடைய அவசியம் இருக்கிறதோ அதுவரை தந்தையோடு 100% அன்பு செய்கிறார்கள். பின்னர் அவளுடைய அன்பு கூட பிரிக்கப்பட்டு விடுகின்றது. ஆனால் தாய் தந்தை இறுதி வரை குழந்தைகளின் மீது தன் உயிர் இருக்கும் வரை மொழியாகுவதற்கு தயாராக இருக்கிறார்கள். மேலும் இங்கே பகவான் தந்தை மட்டுமல்ல, மாறாக அனைத்து சம்பந்தங்களின் கூடவே உங்களுடையவர் ஆகி இருக்கின்றார். மேலும் உங்களுடைய 100% பொறுப்புதாரியாகவும் கூட இருக்கின்றார். உங்களுடைய பொறுப்பை அவர் எடுத்துக் கொள்கின்றார். பாபா இந்த அளவுதான் கூறுகின்றார், குழந்தைகளே, என் மீது சமர்ப்பணமாகி விடுங்கள். அதாவது தன்னுடைய தேகத்தினுடைய முழு உலகம் தந்தையிடம் ஒப்படைத்து விட்டு மகிழ்ச்சியாக நடனமாடுங்கள், பாடுங்கள். ஏனென்றால் ஒவ்வொரு விஷயத்திலும் குழந்தைகளாகிய உங்களுக்குத்தான் நன்மை கலந்திருக்கிறது. அதிகமாக யோசிக்காதீர்கள், தைரியம் வையுங்கள். பாபா எப்படி கூறுகின்றாரோ அப்படியே ஆகட்டும் என சொல்லி நடந்து கொண்டே இருங்கள். பின்னர் பாருங்கள், தந்தையினுடைய அதிசயத்தின் மீது அதிசயம். எல்லையற்ற தந்தை இருக்கிறார் என்றால் எல்லையற்ற அதிசயம் ஏற்படும் இல்லையா? யாருடைய துணையாக பகவான் இருக்கிறாரோ அவர்களை புயலும் மழையும் என்ன செய்யும்? அதிகமாக எதுவும் செய்ய வேண்டாம், மகிழ்ச்சியாக இருங்கள், திருப்தியாக இருங்கள், கவலையின்றி இருங்கள், லேசாக இருங்கள். சரியாக இருக்கிறது இல்லையா? அச்சா, நான் பாயிண்ட் ஆஃப் லைட் ஸ்வரூப ஆத்மா, சுப்ரீம் லைட் ஸ்ரீ பாபாவின் சிரேஷ்ட சந்தான், சுப்ரீம் லைட்டிற்கு கீழே இருக்கின்றேன். சுப்ரீம் லைட்டிலிருந்து லைட் மைட்டினுடைய பிரகாச ஒளிக்கிரணங்கள் என் மீது வந்து கொண்டே இருக்கின்றது. என்னிலிருந்து முழு உலகத்தின் மீது பரவிக்கொண்டே இருக்கின்றது. பஞ்ச தத்துவங்கள் வரை போய் சேர்ந்து கொண்டே இருக்கின்றது. உலகின் அனைத்து மனித ஆத்மாக்கள் வரை பரவிக்கொண்டே இருக்கின்றது. அனைத்து ஜீவராசிகள் வரை போய் சேர்ந்து கொண்டே இருக்கின்றது. முழு உலகமும் சத்தோ பிரதானமாக பரிவர்த்தனை ஆகுவதை நான் அனுபவம் செய்கின்றேன்.
ஓம் சாந்தி.